துவரம்பருப்பு, தக்காளி, இது மஞ்சப்பொடி, இது வந்து சாம்பார் பொடி, இது வந்து மல்லித்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவு உப்பு, இது வந்து மஞ்சள் பூசணிக்காய் தோல்லாம் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம துவரம்பருப்பு இதில் சேர்த்துக்கலாம். நல்லா நல்லா கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். அந்த துவரம்பருப்பு ஒரு 1/2 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதை நல்லா இப்போ அதில் சேர்த்துடலாம். முதல்ல துவரம்பருப்பு வந்து செஞ்சு இது பண்ணிடணும், வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். தக்காளி இதில் சேர்த்துடலாம். ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம். இதில் தக்காளி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதை வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு, ஜீரகம், மிளகாய், வெத்தலை இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இந்த குழம்பு மஞ்சள் பூசணி குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு